தமிழ்நாட்டினுடைய எல்லா துறைகளும் சீர்கெட்டு போயிருக்கு. கல்வித்துறை சீர்கெட்டு போயிருக்கு. 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. 44,000 கோடி ரூபாயில் நீங்கள் உங்களால் ஆசிரியர்களுக்கு போர்டில் எழுதுறதுக்கு சாக் பீஸ் கூட வாங்க முடியாத ஒரு நிலை. பள்ளிகளில் கழிப்பறை இல்லை. பள்ளிகளில் கூரை கீழே விழுறது. நான் பள்ளிக்கல்வித்துறையை மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது காரணம் வர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதுவாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை நீங்கள் மினிஸ்டர் பதவியிலேருந்து நீக்கிட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் கூட அவருக்கு புரிதல் இல்லை, கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு விவேகம் இல்லாமல் அவர் அந்த துறையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இபி டிபார்ட்மெண்ட்டு, இபி அதை விட பயங்கரம். இபியில் ஆல்ரெடி உங்களுக்கு டான்ஜென்ட் கோக்கு 1,76,000 கோடி ரூபாய் கடன் இருக்குது. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, சோலாரை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். ரூஃப்டாப் சோலார் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அவங்க 17,000 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அவங்க நடைமுறைப்படுத்துவதில்லை. ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை?